தேங்காயோட விலை கிட்டத்தட்ட தங்கத்துக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 77,000 வரைக்கும் தோட்டத்தில் பொள்ளாச்சியில் கிடைக்குதுங்க. ஸோ இது என்னடான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தேங்காய் இல்லாதான் மெயின் காரணங்க. ப்ரொடக்ஷன் எங்கேயும் இல்லை. ஒரு 150 காய் கிடைக்கிற இடத்துல 35 காய் தான் கிடைக்குது. இதுதான் சூழ்நிலை. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா போன வருஷம் அடித்த வெயிலுங்க, டெம்பரேச்சர், அதாவது பருவநிலை மாற்றம், வாடல் நோய், வெள்ளைப்பூச்சி, இதுதான் காரணம். முதல் இந்த பருவநிலை மாற்றம், இது ஒவ்வொரு தனிநபரும் காரணம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓட்டுனதை தாண்டி இயற்கையை பாதுகாக்கணுங்கிற அறிவு ஒவ்வொரு தனிநபருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. முதல் காரணம். ரெண்டாவது இந்த வில்ட்டும் வெள்ளைப்பூச்சியும் பிரச்சனைன்னு சொல்கிறோம். இது விவசாயி தான் காரணம். இது தென்னை ஒரு நல்ல கிராப்பாகவே இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனத்தை இது டெவலப் பண்ணிடுச்சுங்க. பொதுவாகவே பொள்ளாச்சி மக்கள் கொஞ்சம் சுகவாசியை கொஞ்சம் பன்னாட்டு பண்ணக்கூடிய ஆளுங்க தான் எல்லாமே. 40-50 வருஷமாக தென்னை விவசாயம் பண்ணுறாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு காத்தா இதுக்கு உரமே வைப்போம். அது மீதி நாளெல்லாம் நம்மளுக்கு அந்த பெரிய தென்னை பற்றி மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால கல்யாணத்துக்கு போவோம், காது வீட்டுக்கு போவோம், இங்கேருந்து அன்னபூர்ணாக்கு காத்து குடிக்கு போவோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடம்பரத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுற்றுச்சூழலை நோக்கியும் இந்த விவசாயத்துக்குள்ள நடக்கக்கூடிய நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், வீட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான சாயில் கன்சர்வேஷன் இதை பற்றியெல்லாம் எதுவுமே படிக்காமல் மொத்தத்தில் ரவுண்டை படிக்கும், அதை அடிக்கும், இதை அடிக்கும், களக்குழி போட்டு நோக்கிட்டு இன்னைக்கு மண்ணிலும் ஒன்றும் இல்லை, பூச்சிகளும் அதை பழகி இம்யூனிட்டி டெவலப் பண்ணி அதை டாமினேட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு விவசாயத்தை கொண்டு வந்து விட்டாச்சு. மண்ணில் கொட்டு, வேரில் கட்டு, தேங்காய் வெட்டு, இந்த 3 பிரின்சிபலில் தான் இத்தனை நாள் ஓட்டிட்டோம். இது எல்லாம் மாற்றணும், புரிஞ்சு ஒரு இயற்கை விவசாயம் மூலிமா நல்லதாக கொடுக்கணும்னு ஒருத்தர் யோசனை பண்ணி விவசாயத்துக்கு வந்தால், எப்பா நாங்கள்லாம் பண்ணாததாப்பா, எப்போ எங்களுக்கு தெரியாதாப்பா, இப்படியே கதையை பேசி கல்யாணம் காது வீட்லையும் பெருமை பேசிக்கிட்டே இன்னைக்கு காலம் ஓடிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை போயிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு மண்ணிலையும் ஒன்றும் இருக்காது, விவசாயம் ஒன்றும் இருக்காது, விவசாய பாரம்பரியமே ஒரு கட்டத்தில் கொஸ்டின் மார்க் ஆகிடுங்க. ஒரு தேன் பூச்சிக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு விவசாயிகளும் இன்னைக்கு கிடையாது எங்கேயுமே. ஸோ நம்ம எந்த அளவுக்கு மோசமாகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். சிந்திச்சு பாருங்கள். இது தாண்டி வேறு ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.